மருத்துவர்களை போய் பார்க்க போனால் சீனியர் டாக்டர்ஸ் அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறார் அன்புமணி, என்ன ஆச்சு அவருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷம், இன்னும் ஒரு 5-6 வருஷம் அவருக்கு பொறுக்கக்கூடாதா? அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனால் நான் சொன்னேன், அவரை மாற்ற முடியாது, அவரை மாற்ற வழி இல்லை. என்ன செய்வது, கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது நடக்கின்ற இந்த செயற்குழு அல்லது பொதுக்குழு, அதற்கு முன்னால் நடந்த குழுக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 100க்கு 95 விழுக்காடு மக்கள், பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னாலே 5% மக்கள் கூட இல்லை. ஆனால் லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே செலவு செய்து கூட்டத்தை கூட்டி சொல்லுவாங்க, பொம்மாத்த வேலை, அந்த மாதிரி வேலையை செய்துட்டு இருக்காங்க அவர் பக்கம்.